ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் மல்டிபிள்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மடங்குகள் மற்றும் அதனோட பண்புகள் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மல்டிபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதனோட டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 2 டெஃபினிஷன் இருக்குது. ரெண்டுமே 2 மெத்தடில் நாம் மல்டிபிள்ஸை கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க, ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம். The products obtained when a number is multiplied by 1, 2, 3, 4 and so on are called the multiples of that number. அதாவது இப்போ ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த நம்பரை நம்ம என்ன செய்துட்டா போதும், 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் அதனோட மல்டிபிள்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் போடும்போது புரியும். இப்போ எக்ஸாம்பிள்லாம் 5 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 5ஓட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 5ஐ நம்ம என்ன செய்யணுமா, 5ஐ 1, 2, 3 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அண்ட் ஸோ ஆன், அது போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் ஆன்சர்னால் இங்கே என்ன வரும், 5, 5 2s are 10, 15, 20, 25. ஸோ இந்த ஆன்சர்ஸ் தான் இந்த 5ஓட மல்டிபிள்ஸ். அதாவது இப்போ ஆன்சர் என்னது, therefore multiples of 5 are யாரெல்லாம் வரும் பாருங்கள். இது பாட்டுக்கு ஆன்சர் போயிட்டே இருக்கும். அதாவது மல்டிபிள்ஸுக்கு எண்டே கிடையாது. அப்படின்னா இப்போ ஆன்சர் யார் வருவா, 5, 10, 15, 20, 25 and so on. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் இதனோட மல்டிபிள்ஸ். இது ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் படி போட்டோம். இப்போ செகண்ட் டெஃபினேஷன் பாருங்கள். அது ஒன்றுமே இல்லை. When a number is added repeatedly, the resulting numbers are known as multiples. அதாவது ஒரு நம்பரை நம்ம திருப்பி ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் அதனோட மல்டிபிள்ஸ். அப்படி பார்க்கும்போது இதே 5ஐ நான் இங்கே சூஸ் பண்ணிடுறேன் பாருங்கள். 5ஐ திருப்பி ஆட் பண்ணும்போது, அதாவது 5 + 5, 5 + சேம் மீனிங் தான், ரெண்டும் ஒரே இது தான். ஆனால் நம்ம அங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். 5 + 5 + 5, தென் 5 + 5 + 5 + 5 + 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அதாவது ஆன்சர்ஸ் இப்போ என்ன வரும் பாருங்கள், 5, 10, 15, 20, 25. ஸோ இங்கேயும் நமக்கு அதே ஆன்சர்ஸ் தான் கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் இங்கேயும் நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடச்சிருக்குன்னு பாருங்கள், மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 ஆர் 5. இந்த ஆன்சர் தான் அதனோட மல்டிபிள்ஸ். 5, 10, 15, 20, 25 and so on. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மல்டிபிள்ஸ்னால் என்ன சொன்னேன், the products obtained when a number is multiplied by 1, 2, 3, 4 and so on are called the multiples of that number. ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதனோட அந்த நம்பரை 1, 2, 3, 4ஆல் 1, 2, 3, 4 எக்ஸெட்ராவால் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் அதனோட மல்டிபிள். ஆர் அந்த நம்பரை திருப்பி அதே நம்பரை நமக்கு ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் அதனோட மல்டிபிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப ஈஸி தான். சிம்பிளாக நம்ம என்ன எழுதிக்கலாம், மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி அதில் வரக்கூடிய ஆன்சர்ஸ் தான் அதனோட மல்டிபிள்ஸ்னு ஈஸியாக எழுதிக்கலாம். இப்போ 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், தென் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துட்டோம். இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 12ஓட மல்டிபிள்ஸ் எப்படி எழுதலாம். 12ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 ஆர் 12ஓட மல்டிபிள்ஸ் யாரெல்லாம், 12, 24, 36, 48, 60, 72 அப்படியே என்ன செய்துகிட்டே இருக்கும், அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் 12ஓட மல்டிபிள்ஸ். இது 20ஓட மல்டிபிள்ஸ்னால் என்ன வரும் பாருங்கள். 20ஓட மல்டிபிள்ஸ்னால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 20 ஆர் இதெல்லாம் வரும் 20, 40, 60, 80, 100, 120 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ மல்டிபிள்ஸ்னால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியானது தான். அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிளில் என்ன ஆன்சர் வருமோ அதுதான் அதனோட ஆன்சர்ஸ். இப்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 24 எழுதுனீங்கன்னா என்ன வரும், 24ஓட மல்டிபிள்ஸ் ஆஃப் 24 ஆர் என்ன வரும் பாருங்கள், 24, 48, 72, 96,
120, 144 போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதே ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 100க்கு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 ஆர் என்ன வரும்? 100, 200, 300, 400, 500 அண்ட் ஸோ ஆன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மல்டிபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி, மல்டிபிள்ஸ் ஆர் மடங்குனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போது இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ மல்டிபிள்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணியிருக்கிறேன். எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ஆர் 4ஓட மல்டிபிள்ஸ் நமக்கு தெரியும். இதெல்லாம் வரும் 4, 8, 12, 16, 20, 24, 28 அண்ட் ஸோ ஆன். அப்படி தான் நான் போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. எவ்ரி நம்பர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 1. மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் இதை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். எவ்ரி நம்பர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 1. எல்லா நம்பருமே 1ஓட எப்படி இருக்கும்? மல்டிபிள்ஸாக இருக்கும். அது தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி தான். இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 1ன்னா என்ன வரும்? 1 1 is 1, 1 2 is 2, 2 3 1s are 4 1s are எல்லாமே வந்து என்ன செய்யும்? அதே தான். 1 2 3 4 5 6 அப்படியே தான் கிடைக்கும். 1ஓட டேபிள்னா 1ஓட வாய்ப்பாடில் நமக்கு இந்த ஆன்சர் தானே கிடைக்கும். அதே நம்பர்ஸ் தான். ஸோ அப்போ எல்லா நம்பர்ஸுமே 1ஓட எப்படி இருக்கும்? மல்டிபிளாக இருக்கும். தென் செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, a number is the smallest multiple of itself. அதாவது மல்டிபிள்ஸில் ஸ்மாலஸ்ட் மல்டிபிளுங்கிறது என்னதுன்னா அதே நம்பர் தான். அந்த நம்பர் தான் அதனோட ஸ்மாலஸ்ட் மல்டிபிள். எந்த நம்பர் எடுத்தாலும், இப்போ 1ஓட மல்டிபிள் எடுத்தால் 1 தான் ஸ்மாலஸ்ட் மல்டிபிள். 100ஓட மல்டிபிள் எடுத்தால் 100 இஸ் த ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 100. ஸோ எந்த நம்பருக்கும் ஸ்மாலஸ்ட் மல்டிபிளுங்கிறது அதே நம்பர் தான். தென் தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, எவ்ரி மல்டிபிள் ஆஃப் அ நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த நம்பர் இட் செல்ஃப். ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆர் அதை விட கிரேட்டராக இருக்கும், அதை விட பெருசாக இருக்கும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 4னா இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு 4ஆக இருக்கும், ஆர் வந்து அதை விட பெருசாக தான் இருக்கும், கிரேட்டராக தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஆஃப் அ நம்பர் ஆர் இன்ஃபனைட், தெர் இஸ் நோ லார்ஜஸ்ட் மல்டிபிள் ஆஃப் அ நம்பர். இப்போ மல்டிபிள் ஆஃப் நம்பர் இஸ் இன்ஃபனைட்னா என்னது? அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ எண்ட். நம்மளால் 4ஓட லாஸ்ட் மல்டிபிள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. தெர் இஸ் நோ எண்ட். அது போயிட்டே இருக்கும். அதனால தான் அது இன்ஃபனைட்னு கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் நோ லார்ஜஸ்ட் மல்டிபிள் ஆஃப் அ நம்பர். ஒரு நம்பருக்கு இதுதான் பெரிய மல்டிபிள் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு எண்டே இல்லை, அது போயிட்டே இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ லார்ஜஸ்ட் மல்டிபிள் ஆஃப் அ நம்பர். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் புரிஞ்சிருக்கும். எல்லா நம்பர்ஸுமே 1ஓட மல்டிபிள் தான். ஒரு நம்பருக்கு அந்த நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் மல்டிபிள். அண்ட் மல்டிபிள் ஆஃப் அதுக்கு கிரேட்டஸ்ட் மல்டிபிள் வந்து கிடையாது. ஏன்னா அது தேர் இஸ் நோ எண்ட். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறதுனால ஒரு நம்பரோட கிரேட்டஸ்ட் மல்டிபிள் இது தான் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. தென் எவ்ரி மல்டிபிள் ஆஃப் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த நம்பர் இட் செல்ஃப். எந்த ஒரு மல்டிபிளாக இருந்தாலும் அது வந்து நம்மளோட கொஸ்டினில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆர் அதை விட கிரேட்டராக இருக்கும். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்பர் வந்து ரொம்ப ஈஸி. அது வந்து 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம டேபிள்ஸ் படிச்சிட்டோம்னா அதில் வேறு ஒன்றுமே இல்லை. அதில் வரக்கூடிய ஆன்சர்ஸ் தான் அதனோட மல்டிபிள்ஸ் ஆர் மடங்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.